அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நேபாள்ல நடக்கிற விஷயங்கள வச்சு நம்ம கத்துக்கலாம். நேபாள்ல போலீஸ் அப்புறம் மிலிட்டரி அவங்களோட நடவடிக்கைனால ஒரு 19 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நேபாள்ல சோசியல் மீடியா பேன் பண்ணனால இந்த புரொட்டஸ்ட்லாம் வெடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு சோசியல் மீடியா பேன் மட்டும் காரணம் இல்ல. நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன நடந்துட்டு இருக்கு நேபாள்ல? இந்த புரொட்டஸ்ட்லாம் எதனால ஆரம்பிச்சது? எப்படி அந்த 19 பேர் கொல்லப்பட்டாங்க? இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். பலனா எக்ஸ்பென்ஸ் நிகழ்ச்சிக்கு வெல்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலக செய்திகள், உள்ளூர் செய்திகள்லாம் டெய்லி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேபாளில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க ஊர்ல நேபாளில் இருக்க கூட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு ரூல்ஸ் அமெண்ட் பண்றாங்க. 2023 அந்த பில்லை பாஸ் பண்றாங்க. அதை 2025 அமெண்ட் பண்றாங்க. மார்ச் 2025 அந்த ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் யூஎஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. டிக்டாக் இந்த மாதிரி, வீசாட் இந்த மாதிரி 1-2 வீசாட் இந்தியாவில் கிடையாது, ஆனால் நேபாளில் லீகலா இருக்கு. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்க வெளிநாட்டு பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கீங்க, இங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஏதோ ஒரு சோசியல் மீடியால ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நாங்க ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துல உங்ககிட்ட நீங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க. அந்த ஆஃபீஸ்ல நாங்க கேட்டா, நீங்க யூஎஸ்ல போயிட்டு எங்களோட ஓனர் இருக்காங்க, இல்ல யூஎஸ்ல தான் எங்களோட ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு சொல்லணும் அப்படின்னு நீங்க டைம் கடத்திட்டே இருக்கீங்க. அதனால நீங்க 2 ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஒரு கிரேவன்ஸ் ஆஃபீஸர், ஒரு அஃபிஷியல் உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும். எந்த விஷயம் நாங்க கேட்டாலும் இங்க லோக்கல்ல உள்ளவங்க அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்விட்டர்னு பேர் இருந்தப்ப எலான் மஸ்க் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிராக நிறைய செயல்பட்டாங்க அப்படின்ற விஷயத்துல கேள்விப்பட்டிருப்போம். அது ரூமர்ஸா இருக்கு. இன்னமும் அது இவங்க கண்டிப்பா செயல்பட்டாங்க அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகல. ஒரு ரூமர்ஸா கேள்விப்பட்டிருப்போம். அதை தொடர்ச்சி அந்த சிபிஐ எல்லாம் ரைட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. சிபிஐ இடி இந்த மாதிரி அபிஷியல்ஸ் ரைட் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்துல ட்விட்டர் அவங்களோட சைட்ல இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, எங்களோட ஆஃபீஸர்லாம் யூஎஸ்ல இருக்காங்க, அவங்க கிட்ட நாங்க கேட்டு சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நேரம் கடத்திட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்களால இப்ப நீங்க இந்த யூரோப்பியன் யூனியன் கோர்ட்ல கூட போயிட்டு மார்க் ஜக்கர்பர்க் அவங்க போயிட்டு உட்காந்து பேசுறதை பார்த்திருப்பீங்க. ஏன்னா அதுக்கு யூரோப்பியன் யூனியன்ல அவங்களுக்கு ஒரு அபிஷியல் இல்ல, மார்க் ஜக்கர்பர்க் தான் நேரா பேசணும். ஸோ இந்த மாதிரி அத்தாரிட்டி உள்ள ஒரு அபிஷியலை நீங்க நேபாளில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி போட அந்த ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் நீங்க ஃபீல் பண்ணலாம். என்னடா இது இப்படி சொல்றாங்கன்னு ஃபீல் பண்ணலாம். நம்ம கிட்ட உள்ள பவர்லாம் அந்த மாதிரி கொடுத்து ஒரு நாட்டுக்கு ஒரு அபிஷியலை போடணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கலாம், வேணவோ தெரியல. ஆனா டிக்டாக் இந்த மாதிரி விஷயங்க கம்பெனிஸ்லாம், டிக்டாக், வீசாட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அந்த மார்ச்ல அமெண்ட் பண்ண ரூல்ஸை 30 days டைம் கொடுக்குறாங்க. 30 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 30 நாட்கள்லயே போட்டுறாங்க. ஏப்ரல் மிட்டுக்குள்ளேயே போட்டுறாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே. ஸோ போட்டதுனால அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் தப்பிச்சிட்டாங்க. மீதி உள்ள ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் போயிட்டு கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. இந்த டிசிஷனை எதிர்த்து அப்பீல் பண்ணி ஒரு 2 மாசம் காலதாமதம் ஆயிட்டு என்ன பண்றாங்க, போன மாசம் கடைசியில செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள, 4ஆம் தேதி மிட் நைட்டு, செப்டம்பர் 5ஆம் தேதி மார்னிங் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆஃபீஸஸ் எல்லாம் போட்டு இந்த ரூல்ஸ்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். உங்க இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம், சோசியல் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் அப்படி பண்ணலன்ற பட்சத்துல நேபாள் அரசாங்கம் எடுக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் கை வச்சிடுறாங்க. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பாக்குறாங்க, அவங்க அந்த ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணலன்ற பட்சத்துல அந்த பேன் பண்ணிடுறாங்க அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம். ஸோ நம்ம கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி டிக்டாக்லாம் எப்படி பேன் பண்ணமோ அந்த மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த ஜென்சி மக்களுக்கு இடையில ஒரு கொந்தளிப்பு உருவாகுது. பிரணவ், நீ என்ன சொல்ற? நாங்க இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோமே, அங்க ஊழலாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி டைனாஸ்டி அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு, இந்த நெப்போட்டிசம் குடும்ப ஆட்சியா நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு 4-5 குடும்பங்கள் தான் ஆட்சி பண்றாங்க, அதனால அந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா விஷயங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷங்களா ஓலி அப்படின்ற இவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க மேல இருந்து நிறைய பேர் மேல இந்த சைனாக்கு ஆதரவா செயல்பட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்னால அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல கரப்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, இந்த குடும்ப ஆட்சியே நடந்துட்டு இருக்கு, வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி இந்த குடும்பமே எடுத்துக்கிறாங்க கரப்ஷன் அப்படின்ற பேர்ல. அதனால இந்த உள்ளூர் நேபாளுக்குள்ள வேலை வாய்ப்புகள் உருவாக மாட்டேங்குது, ஃபேக்டரிஸ் புதுசா வர மாட்டேங்குது. அதனால ஒண்ணு இந்தியாவுக்கு போக வேண்டியது இருக்கு, இல்ல ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ இந்த பீகார்ல உள்ளவங்க இருந்தா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, கேரளாவுக்கு வேலைக்கு வருவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க பெங்களூருக்கு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இதான் நடக்குதுன்னு கிடையாது. பீகார்ல இருக்கும் பீகார் கூட வேலை கிடைக்கலாம், தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு கூட வேலை கிடைக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அந்த மாதிரி. ஆனா நேபாளில் உள்ளவங்க நேபாளில் இருக்க ஸ்டேட்ஸுக்கே போறதில்ல, நேபாள் விட்டு வெளிநாட்டுக்கு தான் வராங்க நிறைய பேர். அந்த காரணங்களால அங்க ஏற்கனவே அந்த பொதுமக்கள் இடையில கொந்தளிப்பு இருந்தது. வேலைக்கு போற அதிகமானவங்க யாரு? ஜென்சி, இந்த கிட்ஸ் தான் இப்போ வேலை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கல அப்படின்ற ஆல்ரெடி ஒரு மென்டல் ப்ரெஷர்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல போயிட்டு சோசியல் மீடியாவை பேன் பண்றாங்க. பேன் பண்றாங்கிற நேரத்துல
மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே அவங்களோட கேபிட்டல்ல அந்த ப்ரொடெஸ்ட் அதிகமா ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே இந்த பார்க்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கூடுறாங்க. இது ப்ரொடெஸ்ட்டுக்கு ஆதரவு கிளம்பிட்டே இருக்கு. கிளம்பிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த சோசியல் மீடியாக்குன்னு இருந்த ஒரு ப்ரொடெஸ்ட் என்ன ஆச்சு, கடைசியா போக போக அவங்க நாட்டோட பிரதமர், அவங்க நாட்டோட ஹோம் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து எதிராக அந்த பலகைகள்லாம் வச்சு அதுக்குள்ள அந்த கரப்ஷனுக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறவங்க உள்ள வந்து சேர்றாங்க. அங்க ஆல்ரெடி மக்கள் கொந்தளிப்புல இருந்திருக்காங்க. அவங்க இப்ப இந்த கூட வந்து சேர்ந்திருக்காங்க. தூண்டி விட்ட மாதிரி போராட்டங்கள் கிடையாது. வந்து சேராங்கன்ற பட்சத்துல அந்த ப்ரொடெஸ்ட் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. பெருசாயிட்டே இருக்கு அந்த நாட்டோட கேபிட்டல்ல. அந்த நாட்டோட கேபிட்டல் அந்த பார்லிமெண்ட்லாம் போயிட்டு முற்றுகை பண்றாங்க. அங்க ஒரு ஃபயர்லாம் ஆகுது. அந்த ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஒரு சிலவங்க போயிட்டு அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பண்ண அந்த போலீஸ்லாம் வந்து ஓப்பன் ஃபயர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரப்பர் வெடிகுண்டுன்னுவாங்க, ரப்பர் புல்லட்ஸ் அதை வச்சு சுடுறாங்க. அப்புறம் வந்து அந்த போராட்டங்கள் வந்து இன்னும் கலையாத பட்சத்துல அது கண்ணீர் வெடிகுண்டு எல்லாம் போடுறாங்க. அதாவது கண்ணில் பட்டா எரியும். அந்த புகை வெடிகுண்டு எல்லாம் போடுறாங்க பட்சத்துலயும் இந்த மக்கள்லாம் இன்னும் கிளம்பாம இருக்க பட்சத்துல ஓப்பன் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரியல் புல்லட்ஸை சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட ஆரம்பிக்கிற பட்சத்துல இந்த பொதுமக்கள் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, போலீஸ் வந்து அடாவடித்தனமா லத்தி சார்ஜ் பண்ணாங்க. ஒரு சிலவங்கள போலீஸ் சுட்டிருக்காங்க. ஒரு சிலவங்கள கால்ல, வயித்துல புல்லட் பட்டவங்கலாம் வந்து இன்ஜுரி ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த உயிரிழந்தவங்க 19 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரைக்குமே அன்அபிஷியலா வந்து பேசப்படுறது, ட்விட்டர் இந்த மாதிரி பேஜஸ்ல வந்து போடப்படுறது என்னன்னா, ஒரு 10 பேர் வரைக்குமே போலீஸ் டைரக்டா சுட்ட புல்லட்னால இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் இன்ஜுரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த மாதிரி அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, 19 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம், 300 பேருக்கு மேல இன்ஜுரி ஆகப்பட்டிருக்கலாம், 100 பேர் கண்டிப்பா இந்த போலீஸ் புல்லட்னால மட்டுமே இன்ஜுரியா இருப்பாங்க. மீதி 200 பேரும் இந்த தள்ளுமுள்ளு, போலீஸ் பண்ண லத்தி சார்ஜ் இந்த விஷயங்களால மட்டுமே அடிதடியில வந்து இன்ஜுரி ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்றாங்க. அதனால சொல்றேன், ஸோ ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி செயல்படக்கூடாது அப்படின்றத நேபாள அரசாங்கத்திட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல இந்த ப்ரொடெஸ்ட்டை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ கிளாரிஃபிகேஷன் வீடியோ கூட போடலாம். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.